சென்னை உயர்நீதிமன்றம் பேரூராட்சி மற்றும் சொத்தாட்சிக்கான சொந்தமான கோவில். தமிழகத்தில் தொடர்ந்து பல நாட்களாக கோவில்களில் கோபுரத்தில் ஏறி அசிங்கப்படுத்துறது, கோவிலுக்குள்ளே போய் சாமியினுடைய விக்கிரகங்களை அசிங்கப்படுத்துறது, ஆபாசமாக நடத்துகிற சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி இந்த ஒரு சம்பவம் இங்கே இந்த இடத்துல கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இந்த கோவிலில் நடந்திருக்கு. காலையில் தகவல் நாம் வந்தோம். ஆனால் காவல்துறையும் அரசும் ஒரு விஷயத்தை மூடி மறைக்குது. இது மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுறவங்களை மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக சித்தரிக்குது. அவர் மதம் மாறியவராக சமீபத்தில் 1 வருஷமாக சுற்றி இருக்கிறதா தகவல் பக்கத்தில் இருக்கிற கடைக்காரங்களாம் சொல்கிறாங்க. ஒரு மது குடிச்சிட்டு வந்தவர், போதையில் இருந்தவர் தெளிவாக கோவில் மேலே அடிக்கணும். காரணம் ஒரு வியாபாரத்தின் மேலே ஒரு வியாபாரிக்கு ஒரு வெறுப்புணர்வு இருந்ததுன்னு சொன்னால் அவங்கள தாக்குறது தப்பு இல்லை. ஒரு கோவிலை திட்டமிட்டு காலை நேரங்களில் இது மாதிரி பண்ணுறதுன்றது அவருக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குது. அவரை காவல்துறை பாதுகாக்க நினைக்குது. இது மாதிரி ஒரு சம்பவம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான் அதை செஞ்சுருப்பார். மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் பெட்ரோல் இப்படி வாங்கினார், அதை ஃபில் பண்ணி அதை திரி போட்டு அந்த பாட்டிலை சாமி மேலே அடிக்கணுன்ற நோக்கம் என்ன வந்தது. அப்போ இதை தீவிரமாக காவல்துறை விசாரணை பண்ணோம். தமிழக அரசு இந்த பெட்ரோல் கலாச்சாரத்தை இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும்னு நாம் கேட்டுக்கிறோம். கோவிலுடைய திறக்கணும். இந்த கோவில் என்ன நடந்திருக்குன்றது வரல எதுவும் தெரியல, வெறும் கேட்டு மட்டும்தான் தெரியுது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியக்கூடாது, இதை மூடி மறைக்கணும்னு அரசும் காவல்துறையும் நினைக்குது. இந்த கோவிலை திறந்து என்ன நடந்திருக்குன்னு மக்களுக்கு காட்டணும், உரிய விசாரணை வைக்கணும். அது காட்டுறவரில் கோவிலை திறந்து உள்ளே என்ன நடந்திருக்குன்றதை காட்டாமல் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதா இல்லை. கோவில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜே கிடையாது. ஒரு சின்ன வீடு, சாதாரண ஒரு வீடு இருந்ததுன்னா உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கிறாங்க. ஒரு நீதிமன்ற கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் ஒரு கேமரா கூட இல்லாமல் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இங்கே நிலவருதுன்றது உண்மையிலே வருத்தம் அடையக்கூடிய விஷயம். காவல்துறை எல்லா இடத்துல சிசிடிவி வச்சுருக்காங்க. இந்த கோவில் பக்கத்தில் ஒரு சிசிடிவி கேமரா இல்லை. அந்த தாக்குனவருடைய பின்பலத்தை காவல்துறையும் அரசும் தீவிரமாக விசாரிக்கணும். இது மாதிரியான ஆட்களை, பெட்ரோல் கலாச்சாரத்தை கையில் எடுக்கிறவங்களுக்கு குண்டாசு போட்டு அவங்கள சிறையில் வைக்கணுன்றது தான் நம்முடைய கோரிக்கை. கோவில் திறந்து மக்களுக்கு திரும்ப பழைய நிலைக்கு வழிபாட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு கோவில் ஈஸியாக இங்கே என்ன கலாச்சாரம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் உடனே கோவிலை பூட்டிடணும். அந்த கோவிலை 6 மாதம் 1 வருஷம் கோவிலை திறக்காமல் மக்களை வெளியிலே இருந்து கும்பிட வச்சு இந்த கோவிலை இடிச்சிட்டு அடுத்தது அது வேறு இடமா மாற்றிடணும், பில்டிங் கட்டிடணுன்றதான் அரசுனுடைய அறநிலையத்துறை மற்ற அதிகாரிகளுடைய மனநிலையாக இருக்குது. அப்படி இந்த கோவில் போயிடக்கூடாதுன்றது எங்களுடைய கோரிக்கை. கோவில் திறக்கணும், உரிய விசாரணை நடக்கணும், மக்களுக்கு வழிபாட்டுக்கு இந்த ஆலயத்தை திரும்ப பழைய நிலையை கொண்டு வரணுன்றது எங்களுடைய கோரிக்கை. அது முடிகிற வரை நம்ம இங்கேருந்து கிளம்புறதுலேருந்து நம்ம முடிவாக இருப்போம். இப்போ அவருடைய மன உளைச்சல், மன பிரச்சனை காரணமாக தான் இந்த காரியத்தை பண்ணிட்டாருன்னு காவல்துறையிலேருந்து ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உளைச்சல் இருக்குது, போகிற எல்லாருக்கும் மன உளைச்சல் இருக்குது. எல்லோரும் கோவிலை நோக்கி தான் வருவீங்களா? சாமி கிட்ட தான் எல்லோரும் மன உளைச்சல்னா அப்போ இங்கே இருக்கிற மதங்கள் 5 மதங்கள் இருக்குது. அப்போ ஒரு கோவிலில் கூட இது மாதிரி நடக்காமல் இந்து கோவிலில் தான் தொடர்ந்து இது நடக்குதுன்னு சொன்னால் எல்லோரும் கோவிலை நோக்கி படம் எடுக்க ஆரம்பித்தா அப்புறம் என்னவாகும் கோவில்? அதுவும் குறிப்பாக கோவில்கிட்ட வேண்டுறது வேறு, அல்லது கோவிலில் நின்று அழுவுறது வேறு. அது மேலே சாமி மேலே பெட்ரோல் பாம் அடிக்கணும் அப்படின்ற அந்த நோக்கம் உள்நோக்கம். அது விரக்தியெலாம் கிடையாது, திட்டமிட்ட இது சதி. இதை தான் நாம் திரும்ப தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். கோவில் மேலே சாமி கும்பிடலாமே தவிர சாமி மேலே பெட்ரோல் பாம் அடிக்க முடியாது. 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு மன உளைச்சல், எனக்கு இருக்குது மன உளைச்சல், உங்களுக்கு மன உளைச்சல். எல்லாருமே கோவிலை நோக்கி படம் எடுத்தால் அப்புறம் கோவில் இல்லாமல் போகும். இது திட்டமிட்ட சதின்றது தான் எங்களுடைய உள்நோக்கம். சார், எங்களுக்கு காலையில் ஒரு 8:30 மணிக்கு தான் இந்த தகவல் வந்தது. இந்த மாதிரி சென்னை கோவிந்தப்ப நாயத்தூரில் வீரபத்ர சுவாமி கோயில் பல நூற்றாண்டு பழமையான கோயில் வேற ஒரு இதுமாரி பாட்டில் பெட்ரோல் குண்டு அடிச்சிட்டாங்க சாமி பூஜை நடக்கும் போதே அப்படின்னு சொல்லி தகவல் நாங்கள் தகவல் 9:09 தான் எங்கள் தகவல் வந்தது. நாங்கள் கிளம்பி உடனே இங்கே வந்தோம். பார்த்தப்போ இங்கே பகலாக சர்ச்சா நாங்கள் வரத்துக்குள்ளே எல்லாம் கிளியர் பண்ணி கோயிலை பூட்டிட்டு உடனே பூசாரி எல்லாம் போயிட்டாங்க. பூசாரியோட ஃபோன் நம்பர் இல்லை. ஸ்டேஷனில் போய் கேட்டோம். ஸ்டேஷனில் அக்யூஸ்ட்டு பிடிச்சிட்டோம். ஸ்டேஷன் கஸ்டடி கூட்டின்னு போயிருக்காங்க அப்படின்ட்டாங்க. லோக்கல் ஸ்டேஷன்லேயும் இல்லை யாரும். அப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்தில் கடைக்காரங்களை விசாரித்தோம். யாருன்னா முரளிகிருஷ்ணன்ற நபர் போலீஸ் வந்த தகவல் முரளிகிருஷ்ணன்ற போதையில் பண்ணிட்டாரு தெரியாமல் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போயே நான் கேட்டேன், போதையில் பண்ணுறக்கூடிய ஆள் எப்படி பெட்ரோல் பாட்டிலை நிறச்சி அதில் துணியை சொருகி அது கொளுத்தி சாமி மேலே தான் அடிச்சிடணும். இப்போ போதையிலனா அவர் பெட்ரோல் பாட்டில் எத்தனை மட்டும் கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் ஒரு போதை ஆசாமின்றாங்க, போதையில் தெரியாமல் பண்ணிட்டான்றாரு. அவர் எப்படி துணியை கரெக்டாக பெட்ரோல் நிரப்பி அந்த துணியை க்ளோஸ் பண்ணி எப்படி அடித்தாருன்னு தெரில. கேட்டால் போதையில் பண்ணாருன்றாங்க. 1. 2வது அவர் ஒரு தொடர் குற்றவாளியாக இருக்கார். அதனால் அவர் போதையில் இது பக்கத்து காட்டின சண்டை வரமே இதை பண்ணிட்டாரு அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, நாங்கள் ஸ்டேஷன் விசாரிச்சு திருப்பி இங்கே வந்தோம். இங்கே அக்கம் பக்கத்துலாம் விசாரித்தோம். விசாரணை சொன்னாங்க, அவர் இங்கே அப்படி தான் வருவார், குஷ்டிங்க தான் கடை சண்டை போடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. இதுதான் அவருடைய கடைன்னு சொன்னாங்க. ஆனால் கடை கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக கடை மூடி இருக்குன்னு சொல்கிறாங்க. கடை 1 வருஷம் தரக்கல, வருவார், நைட்டில் தங்குவார், போவார். அவர் தொடர்ந்து ரவுடினால ஏதாவது வந்தாருன்னா செலவு காசு வாங்கிப்பார், அந்தமாதிரி தான் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது ஈவோக்கு இருக்கான்னு நாங்கள் இந்த HRC கோயில் விசாரித்தோம். இது HRC இல்லை அப்படின்னாங்க. ப்ரைவேட்டானா ப்ரைவேட்டும் இல்லை. நாங்கள் அப்புறம் தான் தெரிஞ்சு
ஹைகோர்ட்டுடைய கண்ட்ரோலில் இதுக்குன்னு ஒரு ட்ரஸ்டி போட்டு அவங்க ஃபார்ம் பண்ணி இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொருலையும் யார் அது நிர்வாகி யாருன்னு இதுவரையும் ஒருத்தரும் வரல. எனக்கு கிட்டத்தட்ட நாங்களும் 1.5 மணி நேரமாக இங்கே நிற்கிறோம். போகிறவங்களை கேட்டு ஒன்று ஒன்றா நாங்கள் தெரிஞ்சு தான் இருக்கோம். போலீஸில் போனாலும் அந்த அக்யூஸ்ட் இங்கே இல்லை அங்கன்றாங்க. பூசாரி எங்கே போனாருன்னே தெரில. பூசாரி எங்கே இருக்கார், ஏன் விசாரிக்கிறாங்களா இல்லை அவர் ட்ரஸ்டிகிட்ட போயிருக்காரா, எந்த டீட்டெயிலும் தெரில. காவல்துறை கேட்டால் மைப்பில் தான் சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தா அவர் இங்கே விசாரிச்சில் பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து கிறிஸ்தவ மாதாவுக்கு மாலை போடுறாரு, அவர் வந்து இது பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. மாதாவுக்கு மாலை போட்டுன்னா அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் நான் போன வாரத்தில் வந்த கூட மாதாவுக்கு மாலை போட்டுனாரு. இந்த பக்கம் கிறிஸ்தவனும் சொல்கிறாங்க, போலீஸில் பார்த்தா அவங்க ஹிந்துன்னு சொல்கிறாங்க. முரண்பாடான தகவல் வருது. எங்கே கேட்டாலும் சரியான பதில் இல்லை. உங்களை மாதிரி தான் நாங்களும் நிற்கிறோம். நாங்களும் 1.5 மணி நேரமாக இங்கே விசாரிச்சுட்ருக்கோம். மாற்றி ஒரு தகவல் வருது. இப்போ தெரிஞ்சவங்களையும் கோயில் வந்து HRNC இல்லைன்னு வருது. ஆனால் நம்ம ஈஓ கேட்குறதா யாரை கேட்குன்னு தெரியல. பூசாரியும் இல்லாதால எந்தவித தகவலும் இல்லாமல் இருக்குது. கோயிலில் எப்படி நடந்துக்கான எந்த அடையாளமே இல்லாதவருக்கு பூட்டிட்டு எல்லா பாட்டிலையும் ரிகவர் பண்ணி போயிட்டாங்க. இதெல்லாம் போலீஸ் மதிப்பை பார்க்குதா இல்லை மறைக்க பார்க்குதான் தெரியல. அதை விசாரிக்கணும் தான் இப்போ நாங்களும் இங்கே கூடி இருக்கோம். காவல்துறை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கூட்டாதீங்க, கும்பல் கூட்ட வேண்டாம், நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம், அவர் அக்யூஸ்டு தான், நாங்கள் 1 மணி நேரத்தில் தகவல் சொல்கிறோம் டீட்டெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். காவல்துறையுடைய தகவலுக்காக கத்தாயிடுச்சு. ஏதோ ரோட்டில் கல்லை விட்டு எறிகிற மாதிரி இன்றைக்கி தமிழகம் மாறி போச்சு. நாம் இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் அரசாங்கம் இன்னமும் இது வந்து தமிழகம் பாதுகாக்க தமிழகம் தான் இருக்குன்ற சட்டம் இங்கே சீராக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இன்னைக்கு எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் தொடர்ந்து பெட்ரோல் கொண்டு இன்றைக்கி ஒரு விஷயமா இல்லை, கல் அடிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படி தான் இருக்குது. மக்களும் பாருங்கள், பெட்ரோல் கொண்டா அது ரைட்டு எப்பவும் போல தானே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. பார்த்தா வரைக்கும் அந்த மூலவரில் அஸ்திரம் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு, மாலெல்லாம் கருகி இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம சொல்லியிருக்காங்களே தவிர காவல்துறை கேட்டால் அதுமாதிரி ஒன்றுமே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அது இருக்கா இல்லையான்னு கூட காவல்துறை இதுலேயும் எந்த ஒரு புகைப்படத்தையோ எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட மாட்டாங்க. இது வந்து நடந்த பிரச்சனையை மூடி மறைக்க பார்க்குறாங்களே தவிர அதுக்கான தீர்வை காவல்துறை அரசாங்கமும் எடுக்கலைன்றது தான் எங்களுடைய வாதமாக இருக்குது. காவல்துறை கேட்டதுனால திருப்பி நாங்கள் இன்னொரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம், விசாரிச்சு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. அதான் காத்துருக்கோம். இன்னொரு இப்படி ஒரு கோயிலில் நடந்ததுன்னா இதை சொல்கிறதுக்கு கோயில் நிர்வாகி யார், கோயில் பொறுப்பாளர் யார், அக்கம்பதில் கோயில் நிர்வாகத்தில் இதான் இந்த மொத்த பில்டிங்கும் இருக்குது. கடைக்காரங்க எல்லாம் யாரை கேட்டாலும் அவர் பூசாரி நம்பர் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்றாங்க. இப்போ என்ன ஒரு நிர்வாகம் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. கோயிலில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த கோயிலில் சொல்கிறது யார் போலீஸ் அவங்களாம் அப்ஸ்காண்டர் பண்ணியிருக்காங்களா, என்ன காரணம் தெரியல. இல்லை, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் நம்ம அறநிலையத்துறை கேட்கலாம். ஆனால் இது அரசாங்கம் தானே சட்டம் ஒழுங்கு காரணம். சட்டம் ஒழுங்கு அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து நீ கரெக்டாக வந்து இல்லைங்க அதுமாதிரி ஒன்றும் நடக்கலை, ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எவிடன்ஸ் காட்டினா மக்களும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போவோம். ஆனால் எல்லாத்தையும் மூடி மறைக்க தான் பார்க்குறாங்களே தவிர எதுவும் வந்து எவிடன்ஸாக காட்ட மாட்டாங்க. சம்பவம் நடக்கிறப்ப நான் இல்லை, நான் வெளியே இருந்தேன். கேள்விப்பட்டு உடனே வந்தேன். வந்ததுமே இது வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கோயில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது ஒரு தனி நபர் நடத்துறது தான் இந்த கோபுரம் பூசும் மஞ்சள் என்ற வியாபாரி. அவர் தான் அந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க ஆள் வந்து இந்த சம்பவம் பண்ண ஆள் வந்து முரளிகிருஷ்ணான்னு வந்து சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. அவர் வந்து ஏற்கனவே ஒரு மர்டர் அக்கிஸ்ட்டு. ரெண்டாவது அவர் கடைக்கு வந்து வியாபாரம் நடக்கலை, என்ன அதனால் காலியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த அக்கம் பக்கத்தில் இங்கே வியாபாரம்லாம் கொஞ்சம் அதிகமாக நடக்குது அப்படின்றதுனால அவர் வந்து இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வந்து இந்த மாதிரி செயல் செஞ்சுருக்காரு அப்படின்னு வந்து இங்கே விசாரித்ததில் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த கோயில் பராமரிக்கிறது பூரா வந்து நம்ம கோபுரம் பூசு மஞ்சள் கடை இருக்குல்ல, அவங்க தான் இந்த கோயில் பராமரிக்கிறாங்க. அதில் இந்த கடை இருக்குது. அதனால் வந்து இது பெட்ரோல் குண்டு அடித்தா இந்த மொத்தம் ஃபயர் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பண்ணியிருக்காம இருக்குது.